வெல்கம் டு ஸ்டடி கிட். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பார்க்க போகிற டாபிக் ஸ்பீக் செல்ஸ். ஸ்பீக் செல்ஸ்னால் என்ன, எக்ஸலில் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீக் செல்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸ்பீக் செல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸலில் ஏதாவது ஒரு லெட்டர் வேர்ட் அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கிட்ட நீங்கள் காசை கொண்டு போயிட்டு ஸ்பீக் செல்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸை வேர்ட்ஸை ரீட் அவுட் பண்ணி காட்டும். சிஸ்டம் வந்து ரீட் அவுட் பண்ணும் உங்களுக்கு, அது என்ன லெட்டர் அது என்ன வேர்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பீக் செல்ஸ். ஸோ அது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல்ஸில் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஆப்ஷன்ஸில் கஸ்டம் ரிப்பன் போயிடுங்க. போயிட்டு பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை ஆல் கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்பீக் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். வருது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டம் ரிப்பன் க்ரியேட் பண்ணிக்கணும். கஸ்டம் ரிப்பன் அப்படின்னா என்னென்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலில் மேலே டிஃபால்ட்டாக ரிப்பன் இருக்கும் இல்லையா, இன்செர்ட் பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டாஸ், ரிவ்யூ, வியூ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்பன் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி கஸ்டமாக வச்சுக்கலாம். கஸ்டம் ரிப்பனாக அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த கஸ்டம் ரிப்பன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நியூ டேப் அதை கிளிக் பண்ணிடுங்க. நியூ டேப்பை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நியூ டேப், நியூ குரூப் ரெண்டு ஆப்ஷன் ஆட் ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு பேர் தான் கஸ்டம் ரிப்பன். ஸோ இந்த கஸ்டம் ரிப்பனை ரீநேம் பண்ணிக்கோங்க. நியூ டேப்புக்கு நேராக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீநேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீநேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து மை டேப்னு இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்றேன். செகண்டு குரூப் நேம் கேட்குது. குரூப் நேமை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸ்பீக் செல்ஸ் அல்லது இந்த மாதிரி குரூப் லோகோ இந்த மாதிரி எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே டெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இதில் நம்ம ஸ்பீக் செல்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீக் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்பீக் செல்ஸ் வந்து மை டேபில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம மெயின் டேபுக்கு வந்ததுக்கப்புறம் ரிப்பனில் மை டேப்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். அதில் அந்த ஸ்பீக் செல்ஸை ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்பீக் செல்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த லெட்டரை ரீட் அவுட் பண்ணுமோ அந்த லெட்டர்கிட்ட கர்சர் வைங்க. கர்சர் வச்சுட்டு ஸ்பீக் செல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா ரீட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரீட் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் தான் ரீட் அவுட் பண்ணும். என்டையர் ரோவையும் ரீட் அவுட் பண்ணி முடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ரீட் அவுட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே G2ல் கர்சர் வச்சுருக்கேன். இப்போ ரீட் அவுட்டை கிளிக் பண்ணுறேன். Robinson, Evans, Russell, Bailey, Baker, Murphy, Young, Peterson, Flores. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ண நேம்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. பொதுவாக இந்த ரீட் அவுட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு வேல்யூஸ் வச்சுருக்கீங்க அல்லது லெட்டர்ஸை நேம்ஸை ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டனில் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க. பட் எக்ஸலில் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நேமையும் கம்பேர் பண்ணணும். அங்கே உள்ள நேம் வந்து நீங்கள் எழுதியிருக்க நேம் இருக்கா, இல்லை எழுதியிருக்க நேம் வந்து சிஸ்டமில் என்ட்ராக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் மேனுவலாக. அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு நேமையும் நீங்கள் மேனுவலாக பார்த்து மேனுவலாக டிக் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரீட் அவுட் பண்ண சொல்லிட்டிங்கன்னா சிஸ்டம் ரீட் அவுட் பண்ணும். சிஸ்டம் ரீட் அவுட் பண்ண நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணியிருக்கிற அந்த ஷீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய இடங்களில். பட் இது வந்து நீங்கள் மேனுவலாக கம்பேர் பண்ணுறதுக்கான எடுத்துக்கிற டைமை வந்து இது நிறையவே ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு நேமையும் வந்து மேனுவல் ஷீட்லேயும் சிஸ்டம்லேயும் மாற்றி கம்பேர் பண்ணுறதுக்கான டைமை விட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய யூசருக்கு ரீச் ஆகும். மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.